Good afternoon, students. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடில ஃபர்ஸ்ட் லெசன் எண்முறைமைகள் நம்பர் சிஸ்டம் அதான் பார்க்குறோம். ஸோ நம்பர் சிஸ்டம்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு, எண்முறைமைகளின் வகைகள் என்னென்ன, மொத்தம் வந்து நம்ம பார்த்தது வந்து 4 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கறத ஒரு தடவை சொல்லிடுறேன். பைனரி, இரும எண்முறைமை அல்லது துவித எண்முறைமை. அடுத்தது எண்ம எண்முறைமை, ஆக்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஆக்டல். அடுத்தது பதின்ம அல்லது தசம அப்படின்னு சொல்லுவோம், பதின்ம எண்முறைமை அல்லது தசம எண்முறைமை. இங்கிலீஷ்ல டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம், டெசிமல் ஆர் டீனரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பதினரும, 16. ஹெக்ஸாடெசிமல் அப்படி சொல்லுவோம். இந்த 4 டைப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். 4 types of number systems: binary, octal, decimal, hexadecimal. so இதனுடைய எக்ஸாம்பிள், அதாவது ஒரு நம்பர் நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் என்னன்னு தெரியும், 010101 தான். அது நம்ம என்ன வந்து டேட்டாஸ் இன்புட் கொடுத்தாலும், உள்ளீடு எந்த தரவு உள்ளீடாக கொடுத்தாலும் அது ப்ராசஸிங் செயல்பாடு செய்யக்கூடியது 0 and 1, 0 and 1. இது கணினியின் மொழி, கணினியுடைய லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் 010101 தான். சோ அது நம்ம, நீங்க ஆப்பிள்னு டைப் பண்ணுங்க, ஏரோப்ளேன் டைப் பண்ணுங்க, இல்ல இந்த பைனரி என்ன, வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன டைப் பண்ணினாலும் அது எடுத்துக்கக்கூடிய மொழியானது 01ன்னு. இப்ப நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு டாபிக் சொன்னாங்கன்னா நம்மளுடைய தாய்மொழியில அதை கன்வெர்ட் பண்ணி வந்து புரிந்து கொள்கிறோமோ, அதே மாதிரிதான் உங்களுக்கு கணினிக்கும் ஒரு தனித்துவமான மொழி. இப்ப அதுல எக்ஸாம்பிள் என்ன பார்த்திருந்தோம், உதாரணம் அப்படின்னா, பேஸ் அடிமானத்தில் கொடுக்கக்கூடிய எண்களை வைத்துதான் அது பைனரியா, ஆக்டலா, டெசிமலா, ஹெக்ஸா டெசிமலான்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணுவோம். பைனரினா அந்த நம்பருடைய பேஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே 101 பேஸ் 8னா தட் இஸ் தி ஆக்டல். அதே வந்து 101 பேஸ் 16னா அது ஹெக்ஸாடெசிமல். 101 பேஸ் 10னா டெசிமல் ஆர் டீனரி. சோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். இதே வந்து இப்போ இரும எண்ணா எந்த எண் முதல் எந்த எண் வரை வரும். ஆக்டல்னா எண்ம எண்கள், எண்ம எண்ணுன்னு போட்டுட்டேன். எண்ம எண்கள் அப்படின்னா எந்த எண்ல இருந்து எந்த எண் வரைக்கும் வரும். பதின்ம எண்களாக இருந்தால் எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர், 16மா. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து மாறும். சோ இதனுடைய சிம்பிள் பைனரி only comes with 0 and 1. okay, so octal numbers, எண்ம எண்கள், இது எப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் ஆக்டல் நம்பர்ஸ்னுடைய சிம்பிள்ஸ் இருக்கு. சோ இது 2, இது 8. ஓகே, அதே வந்து டெசிமல். இப்போ இதெல்லாம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ். சோ அதனாலதான் வந்து என்னென்ன நம்பர்ஸ் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு ஒரு செக்ரிகேஷன்லயும் வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் இது சேம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆக்டிவிட்டி தான் பார்ப்போம்.
கொஞ்சம் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி நம்ம அத கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து முடித்ததுக்கு அப்புறமாக ஆக்டிவிட்டீஸ் போவோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So total 10 counts. அடுத்தது 11. 11ங்கிறது ஹெக்ஸாடெசிமல். நயனுக்கு அப்புறம் ஏபிசிடி போயிடுவோம். கேபிட்டல் ஏபிசிடி. 11, 12, 10 எல்லாம் கிடையாது. சோ நம்பர்ஸ்ல 10ம் ஏபி ஆல்பபெட்ஸ்ல 6ம் வந்ததுன்னா அது ஹெக்ஸாடெசிமல். சோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 7b base 16 இது ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து இதுக்கு டெசிமலுக்கு எக்ஸாம்பிள் 47 base 10. இங்க இருக்கிற நம்பர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் 524 base 8. இருமை எண்கள்னா 101 base 2. நாங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன். பைனரி அப்படின்னா ஓகேவா? சோ 5 இங்க வந்து இந்த நம்பர்ஸ்குள்ள எதை வேணாலும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் அண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆக்டல்னா 0 up to 7, டெசிமல்னா 0 up to 9, ஹெக்ஸாடெசிமல்னா 0 up to 9 and ABCDEF. ஓகேவா? சோ இதுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பதின்ம எண் முறையில் உள்ள இலக்கங்கள் வச்சு கணக்கு போட போறோம். ஓகேவா? சம். இப்ப ஒரு நம்பர் 231 base 10ன்னு கொடுத்திருக்காங்க. இத நம்ம வந்து எப்படி கணினியினுடைய எண்ணாக மாற்றுவோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2, 3, 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளேஸ் வேல்யூஸ் இட மதிப்புகள் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இந்த பிளேஸ் வேல்யூஸ் தெரியாதவங்க யாருமே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிளேஸ் வேல்யூஸ்க்கு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல ஒரு சிமுலேஷனும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா 231 அப்படின்னு சொல்லிட்டு இதை ரீட் பண்ணுவோம். 231 231. நம்ம படிக்கும் போதே தமிழ்ல பாருங்க 231. அப்போ இங்க எப்படி வந்து நீங்க எழுதுவீங்க? ஒன்ஸ் பிளேஸ்ல 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம். ஓகே, சோ இது 1, இது 10, இது 100. பிளேஸ் வேல்யூஸ் 1s, 10s, 100s. இப்போ இங்க எத்தனை ஒன்றுகள் உள்ளன? 1. எத்தனை 10கள் உள்ளன? 3 10. எத்தனை 100கள் உள்ளன? 2 100. சோ 231 அப்படிங்கிறது நமக்கு 2 100 3 10 1 1 231 பேஸ் 10 அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 to the power 0 is 1, 10 to the power 1, 10 to the power 2. ஓகே, இத இடப்பெருமானம் குறிப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 into 10 அடுக்கு 2 கூட்டல் 3 into 10 அடுக்கு 1 கூட்டல் 1 into 10 அடுக்கு 0. இப்போ இப்ப இங்க பாருங்க 2 into 10 அடுக்கு 2னா எவ்வளோ? 10 into 10, that is 100, plus 3 into 10 to the power 1 is 10, plus 10 to the power 0 is 1, 1 into 1, so which is 200.
plus 30 plus 1, which is 231. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க இங்க 231 நம்ம எப்படி வந்து பதின்ம எண் முறையில உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறது இங்க பார்ப்போம். அதே மாதிரி இரும எண் முறைமை பார்ப்போம். இரும எண் முறைமையில கணினியினுடைய எண்ணாக கொடுத்திருந்தா அது எப்படி நம்ம நம்பரா மாத்துவோம். இது வந்து நம்பர்ல கணினியினுடைய எண்ணா மாத்தும் போது உங்களுக்கு எப்படி வந்தது 100 10 1. அதே வந்து இரும எண்களை கணினி எண்ணாக கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பைனரி டிஜிட். ஒன் நாட் ஒன். இப்ப இது ரிலேட்டட் சம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் சம்ஸ் போவோம். 101 பேஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இப்போ இது இரும எண்கள்னா 0 and 1 மட்டும்தான். அப்போ 101 எப்படி எழுதுவோம்னா 1 இன்டூ 2 கூட்டல் 0 இன்டூ 2 கூட்டல் 1 இன்டூ 2 ஏன் மேம் நீங்க வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கு 10 எழுதுறீங்க, இந்த கொஸ்டினுக்கு 2 எழுதுறீங்க? பிகாஸ் அது வந்து டெசிமல் பதின்ம எண் முறை. இது வந்து இரும எண் முறைமை. சோ பதின்ம அப்படின்னா அங்க 10 தான் யூஸ் பண்ணுவோம், இருமன்னா அங்க 2 தான் யூஸ் பண்ணுவோம். சோ அதனாலதான். ஏன் இது மட்டும் வந்து 1ஆம் இடம் 10ஆம் இடம் 100ஆம் இடம்னு எழுத மாட்டீங்களா? இல்ல. சோ 1 இன்டூ 2 4 கூட்டல் 0 இன்டூ 2 1 கூட்டல் 2 கூட்டல் 1 இன்டூ 2 1. ஓகேவா? சோ 4 கூட்டல் 0 கூட்டல் 1. இததான் வந்து உங்களுக்கு விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ஒரு எண்களை ஒரு எண்முறைமையிலிருந்து பிரிவொரு எண்முறைமைக்கு மாற்றீடு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் தான் சொன்னேன். சரியா? சோ இப்ப எனக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 13 என்ற எண்ணை இரும எண்ணாக மாற்றீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு எல்லாருக்குமே மீசிமா எல்சிஎம் கணக்குல தெரியும் இல்லையா? கணிதத்துல எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த நம்பர் அப் டு 0 வரைக்கும் அவங்களை கூட்டிட்டு வரணும் இல்லையா? சோ இப்போ இங்க 13 எந்த வாய்ப்பாடுல கேன்சல் பண்ண முடியும்? மேம் எதுலயுமே வராது. 13 13 ஒன் டைம் அப்படி எடுத்துக்கலாம். நோ, தப்பு. இங்க வந்து கொஞ்சம் கணினிக்கும் கணிதத்திற்கும் சிறு வித்தியாசம். நீங்க இங்க வந்து 2ஆம் வாய்ப்பாடால எடுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இரும எண்ணாக மாற்றீடு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 13 பேஸ் 10 என்ற எண்ணை இரும எண்ணாக மாற்றுவது. சோ 2ஆம் வாய்ப்பாடுல போடுறேன். 2 இன்டூ 6 12 பேலன்ஸ் 1. சோ 12 கூட்டல் 1 2 இன்டூ 6 12 கூட்டல் 1 இஸ் 13. இது வந்து மீதி. அடுத்தது அகெயின் 2ஆம் வாய்ப்பாடுல போடுறேன். 2 இன்டூ 3 6 மீதி 0. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடுல போடுறேன். இரும எண் முறைமையா மாத்துறேன். 2 இன்டூ 1 2 மீதி 1. அகெயின் 2ஆம் வாய்ப்பாடுல போடுறேன். மீதி 1. ஓகே. சோ இப்போ 1011 1101 13 பேஸ் 10ங்கிறத 1101 பேஸ் 2. இது வந்து கணினியினுடைய மொழி. இரும எண் முறைமையா மாத்துன்னா 2ஆல வகுத்துட்டே வாங்க. பதின்ம எண் முறைனா 10ஆல. சோ ஒவ்வொரு எண் முறைமைக்கும் இப்ப வந்து நம்ம பதின்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றீடு செய்வதற்கான எடுத்துக்காட்டு தான் பாக்குறோம். சோ 2ஆல மட்டும்தான் ஆல்வேஸ் வகுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க? டெசிமல பைனரியா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ பைனரியா சேஞ்ச் பண்ணும்போது 34 base 10. This is டெசிமல் நம்பர். இத பைனரி நம்பரா மாத்துறோம்.
34 2 ஆல டிவைட் பண்ணும்போது 17 2 34 மீதி 0. 8 2 16 மீதி 1. 4 into 2 8 மீதி 0. 2 into 2 4 மீதி 0. 2 into 1 2 மீதி 0. So 1 triple 0 1 0. Decimal values பைனரி வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணும்போது 2ஆல் மட்டுமே வகுக்க வேண்டும். எக்ஸாம்பிளும் சொல்றேன். இருபத்தி நாலு 2 48 பேலன்ஸ் 1. 12 2 24 பேலன்ஸ் 0. 6 2 12 பேலன்ஸ் 0. 3 2 6 பேலன்ஸ் 0. 2 1 2 பேலன்ஸ் 1. இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். சோ அதனால last number 0, that is 1. So 49 base 10 is equal to 1100001 base 2. இதே இரும எண்களை பதின்ம எண்ணாக மாற்றுவது எப்படி அப்படின்றது பாரு. சரியா? இருமை எண்ணுடைய ஒவ்வொரு பிற்றினையும் அந்த பிற்றின் இடப்பெருமானத்தினால் கிடைக்கும் பெருமானத்தை கூட்டுவதன் மூலம் பதின்ம எண்ணாக மாற்றீடு செய்ய இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வாறு செய்வது அப்படிங்கிறது உதாரணம் பார்க்கணும். சோ ஒரு இரும எண் பைனரி நம்பர் கொடுத்திருக்காங்க. 1 0 1 0 0. ஓகே. சோ இப்போ இந்த இரும எண் நம்ம பதின்ம எண்ணா இருக்கும்போது 10^0 10^1 10^2ன்னு போட்டுட்டு போனோம். இங்கேயும் அதே மாதிரிதான் இடமதிப்புகள் கொடுக்க போறோம். ஆனா இரும எண்களை வைத்து இடமதிப்புகள் கொடுக்க போகிறோம். ஓகேவா? பைனரி நம்பர்ஸை வச்சு இடமதிப்புகள் கொடுக்கணும். சோ இது first number 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 2 to the power 5, 2 to the power 6, 2 to the power 7. ஓகே. இது இடப்பெருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இடப்பெருமானம். பேஸ் வேல்யூ. இப்போ
இந்த இடத்துல எப்படி பதின்ம எண்ணா மாத்துறோம்? டெசிமல். 2 எந்த நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1? எனி நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. 2 to the power 0 is 1. 2 to the power 1 is 2. 2 to the power 2 is 2 into 2, that is 4. 2 to the power 3 is 2 into 2 into 2 twos are 4, 4 twos are 8. 2 to the power 4 is 2 2 4, 2 2 4, 4 4 16. 2 to the power 5 is 2 of 5 times போட்டு multiply பண்ணணும். 32. 2 to the power 6 is 6 times 2 multiply பண்ணணும். 64. 2 to the power 7 is 128. 2 to the power 8 is 256. 2 to the power 9 is 512. 2 to the power 10 is 1024. So, இப்ப நமக்கு இங்க values இங்க plot பண்ணுங்க. 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. இது எல்லாத்தையும் இப்போ இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நம்பர் இன்டு இந்த 0 1 1 0 this 32 into 1 இதையும் இதையும் பெருக்க வேண்டும். ஓகேவா? சோ அப்போ 0 1 into 0 is 0. 2 into 0 is 0. 4 into 0 is 0. 8 into 1 is 8. 16 into 0, 0. 32 into 1, 32. 64 into 0, 0. 128. So, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 32 8 40 120 160 168. So 101001000 is equal to 168 base 10. 168 base 10. இன்னொரு கணக்கும் பார்க்கலாம் இதுல. So, binary number decimal number change பண்றோம், convert பண்றோம்னா, first கொடுத்திருக்கிற binary numbers எழுதணும். அதுக்கு place values, base of 2 and power of starts with 0 to எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. அப்புறம் அதனுடைய power values substitute பண்ணணும். And then answer into that binary number உடைய value போட்டு எல்லாத்தையும் add பண்ணி எடுத்துட்டு வரணும். ஆக்டிவிட்டியில questions வரும். ஸோ நீங்க தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இத வந்து இரண்டின் அடுக்குகள் 2 powers of 2 or இரண்டின் வலு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பைனரி எண் என்னவா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 0 1 1 1. ஓகே. சோ இடப்பெருமானம் பிளேஸ் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4. So, இப்போ answers 2 to the power 0, 1, 2, 4, 8, 16. So, 1 into 1, 1, 2 into 1, 2, 4 into 1, 4, 8 into 0, 0, 16 into 1, 16. 16 plus 4, 20, 22, 23. So, 1, 0, 1, 1, 1 is equal to 23 base 10. Okay. இன்னொரு சம் பார்க்கலாம்.
இது உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். எப்படின்னு சொல்றேன். 1 0 0 1 0 1 0 0 1 0 பேஸ் 2ன்னு கொடுத்திருக்காங்களா? இங்க என்ன பண்ணலாம்னா 1 இன்டூ பிளஸ் 0 இன்டூ பிளஸ் 0 இன்டூ பிளஸ் 1 இன்டூ பிளஸ் 0 இன்டூ. So first 2 to the power 0, 2 to the power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4. So 1 into 16 plus 0 into 8 plus 0 into 4 plus 1 into 2 plus 0 into 1. So 16 plus 0 plus 0 plus 2 plus 0. இதை நீங்க என்ன பண்ணலாம்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இப்படி பிராக்கெட் போட்டுக்கலாம். சோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சோ அப்போ 16 கூட்டல் 2 18. அப்போ 100 10 பேஸ் 2 இஸ் பைனரி நம்பரை டெசிமல் நம்பரா சேஞ்ச் பண்ணும்போது 18 பேஸ் 10 அப்படின்னு கிடைக்கும். சோ 18 பேஸ் 10 ஓட பைனரி வேல்யூ இஸ் 10010 பேஸ் 2. ஓகேவா? சோ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். இதே மாதிரிதான் இப்ப வந்து பைனரிய டெசிமலா சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா பவர் 4 சாரி 2 பிளேஸ் வேல்யூஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும். இதே வந்து இத டெசிமல பைனரியா சேஞ்ச் பண்ணுங்கன்னா 10 பவருக்கு யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நம்பருக்கும் இதே வந்து ஆக்டல்னா 8 பேஸ், ஹெக்ஸாடெசிமல்னா 16 பேஸ். இதுதான். சோ எந்த நம்பரை இன்னொரு நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப கொடுத்திருக்கிற நம்பர் இஸ் பைனரி அப்படின்னா கன்வெர்ட் பண்ண சொல்ல போற நம்பர் வந்து டெசிமல் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ பைனரியோட பேஸ் தான் யூஸ் பண்ணணும். இதே வந்து டெசிமல்ல கொடுத்து கன்வெர்ட் டு பைனரின்னு கேட்டாங்கன்னா டெசிமலோடைய பேஸ் வேல்யூவை தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் 10 8 16 எந்த பேஸோ எந்த நம்பர் கிவன் கன்வெர்ட் டு அதர்னா எது கிவனோ அதனுடைய பேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அப்ப நீங்க எந்த நம்பர் கொடுத்து எந்த நம்பரா கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு ஈஸி. அதாவது பைனரினா பேஸ் 2, பைனரி நம்பர்ல இருந்து டெசிமலுக்கு மாத்துங்க இல்ல ஆக்டலுக்கு மாத்துங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சோ பைனரிக்கு பேஸ் 2, ஆக்டலுக்கு பேஸ் 8, டெசிமலுக்கு பேஸ் 10, ஹெக்ஸாடெசிமலுக்கு பேஸ் 16. சோ இந்த இடத்துல வந்து இங்க 2 பவர் 0 2 பவர் 1 அப்படி யூஸ் பண்ணிருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 2 8 10 16ல ஹெக்ஸாடெசிமல்ல டெசிமலா மாத்துனா 16 யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இதுல ரொம்ப பெரிய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்வளவு இருக்கு? 0 1 2 3 4 இல்லையா? அப்ப 2 to the power 4 தான். 1 into 2 to the power 4 plus 1 into 2 to the power 3 plus 1 into 2 to the power 2 plus 1 into 2 to the power 1 plus 1 into 2 to the power 0. So 1 into 16 plus 1 into 8 plus 1 into 4 plus 1 into 2 plus 1 into 1. Any number power 0 is equal to 1. So 16 plus 8 plus 4 plus 2 plus 1. 20 28 30 31 31 பேஸ் 10.
அதே மாதிரி கணினியில ஆன் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 0 சொன்னா ஆஃப். இதெல்லாமே கணினியினுடைய மொழிகள். 1 அப்படின்னா ஆன். சோ கணினியுடைய தரவுகளை சிக்னல்ஸ் எப்படி ஆன் ஆஃப் சிக்னல் எடுத்துக்கோன்னா 0 மட்டும்னா ஆஃப், 1னா ஆன். ஓகேவா? சோ இருமை எண்ணாக மாற்றீடு செய்தல், பதின்மை எண்ணாக மாற்றீடு செய்தல், இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு அதாவது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகளை கணினி வந்து எப்படி பார்க்கும்? நீங்க இமேஜ் கொடுங்க, இல்ல நீங்க வந்து ஆடியோ கொடுங்க, இல்ல நீங்க வீடியோ வேணும்னு கேளுங்க. உள்ளீடு நம்ம கொடுக்கறது தானே இன்புட். நம்ம வாட் எவர் இட் இஸ், எந்த இன்புட் கொடுத்தாலும் கணினி அதனுடைய மொழியில் இமேஜ் வேணும் எனக்கு இப்போ அப்படின்னா, நான் ஏதோ ஒரு போட்டோ காப்பி பார்க்கணும்னு சொல்லி கேட்டா கூட அந்த போட்டோ காப்பி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கும்? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கும். அந்த போட்டோ காப்பியை நமக்கு கொடுக்கும். சோ எல்லா உள்ளீடுகளுமே கணினியில வந்து இரும வடிவில் பெறப்பட்டு இரும எண்களாக முறைவழியாக்கப்பட்டு அந்த தகவல்களை எழுத்துக்கள், உருக்கள், ஒலி, காணொளி ஆகியனவாக மறுவிளைவு சாதனங்களுக்கு வழங்கும். அதாவது கணினி தரவுகளை இருமை எண்களாக மட்டுமே எடுத்துக்கொள்ளும். அந்த பாயிண்ட்ல கிளியரா இருங்க. நம்ம கொடுக்கிற டேட்டாஸ கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கும்? இருமை எண்களாக மட்டுமே எடுத்துக்கொள்ளும். வேறு உள்ளீடுகளாக எடுத்துக்கொள்ளாது. Converting image to binary numbers, converting sound to binary numbers, converting letters to binary numbers, converting numbers also to binary numbers. Computer takes all inputs in binary form, process them in binary form, and provides them to the output device in the form of text, image, sound, videos, whatever it is. So input வந்து நம்ம text, image, sound எது கொடுத்தாலும் processing data in binary form. Output conversion from binary form to text, image, sound கொடுக்கும். எப்படின்னா இதெல்லாமே ஆக்டிவிட்டியில questions கேட்பேன். இன்புட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடு ஆனது டெக்ஸ்ட், இமேஜ், சவுண்ட் என்னவா வேணா இருக்கட்டும். ப்ராசஸிங்ல என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும்? இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. பைனரி ஃபார்ம்ல மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். திருப்பியும் பைனரியிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வெளியீடு எப்படி இருக்கும்? நம்ம என்ன கேட்டோமோ, டெக்ஸ்டோ, இமேஜஸோ, சவுண்டோ, ஆடியோவோ, வீடியோவோ என்ன கேட்டோமோ அதை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே. சோ கணினியில் உள்ள எல்லா தொழிற்பாடுகளுமே 0 and 1. 0னா ஆஃப், 1னா ஆன். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தான் நடைபெறும். அதே மாதிரி தரவு இரும வடிவில் கணினியின் பிரதான நினைவகத்தினால் பெறப்படும். இரும பிற்றுக்கோளானது முறைவழியாக்கி அனுப்பப்பட்டு இனம் காணப்பட்டு முறைவழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே நினைவகத்திற்கு வழிப்படுத்தப்பட்டு உரிய வரிவிளைவு சாதனத்திற்கு வழிப்படுத்தப்படும். சோ கணினியின் அனைத்து உள்ளீடல், முறைவழியாக்கம், வரிவிளைவு கருமம் உரியதாக இரும முறையில் தரவுகள் இலக்கியல் சுற்றினூடாக பாய்ந்து செல்லும் விதம்தான் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சோ வந்து சிபியூல இருந்து எப்படியெல்லாம் நமக்கு வேலையானது நடக்கின்றது. All the process in a computer are performed using only 0 and 1 states. Data are fed to the memory of the computer in binary form. The binary data are sent to the processor and then sent back to the memory after processing.
subsequently they are sent to the output device. அது எப்படி உள்ள போய் அதனுடைய வேலையை செய்து கொண்டாலும் வெளியீடாக கொடுக்கக்கூடியது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன கேட்டோமோ அது மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸ் போயிடலாம். இரும எண்ணிலிருந்து பதின்ம எண்ணாக மாற்றீடு செய்வதற்கான மற்றொரு முறை. இது இன்னும் ஈஸியா இருக்கும். One into 2 to the power 0, 1 into 2 to the power 1, sorry, 0 into 2 to the power 1, 0 into 2 to the power 2, 1 into 2 to the power 3, 1 into 2 to the power 4, 0 into 2 to the power 5, 1 into 2 to the power 6, 1 into 2 to the power 7. So 1 into 2 to the power 0, 1 into 1 is equal to 1. 0 into 2 is equal to 0. 0 into 4 is equal to 0. 1 into 8 is equal to 8. 1 into 16 is equal to 16. 0 into 32 is equal to 0. 1 into 64 is equal to 64. 1 into 128 is equal to 128. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 64, 70, 80, 88, 80, 80, 120, 200, 208, 217. இந்த ஒண்ணா கூட்டினீங்கன்னா 217 base 10. இரும எண்ணை பதின்ம எண்ணாக மாற்றுவதற்கு ஒரு மாற்று முறை. இதே பதின்ம எண்ணிலிருந்து இரும எண்ணாக மாற்றுவதற்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா வகுத்துட்டு வரணும். பதின்ம எண்ணை 2ஆல மட்டுமே வகுக்க வேண்டும். ஏழு 2 14, பேலன்ஸ் 1, 8 2 16, மீதி 0. அகைன் 2ஆல வகுக்கிறேன். 3 2 6, 9 2 18, மீதி 0. 2 2, பேலன்ஸ் 1 19, 9 2 18, பேலன்ஸ் 1 2. 9 2 18, பேலன்ஸ் 1. 2ஆல போட்டா 4 2 8, பேலன்ஸ் 1. 2 2 4, பேலன்ஸ் 0. 2க்கு அப்புறம் கீழே போல. அதுக்கு அப்ப என்ன வரும்? இங்க லாஸ்டா 0 வர வரைக்கும் எடுத்துட்டு வருவோமா? அப்போ 1 0 0 1 1 1 0 0 base 2. சோ இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நம்ம ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க.
A number system using big symbols is a dash number system. A number system using symbol is dash number system. 10 எதனுடைய பேஸ யூஸ் பண்ணுவோம்? ஆக்டல், டெசிமல், ஹெக்சாடெசிமல், பைனரி. What's the correct number in this number pattern? ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கிளீனா பாருங்க. 4 A 4 3 5 A B G F பேஸ் 16. ஓ, நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல இது வரைக்கும் உங்களுக்கு 0 சிம்பிள்ஸ் இருக்கு. 0 டு எது வரைக்கும் இருக்கு உங்களுக்கு சிம்பிள்ஸ்? ஹெக்ஸாடெசிமல்ல 11 முறைமையில 0 முதல் 1 வரை, அப்புறம் ABCDEF வரைக்கும் ஆல்பபெட்ல. இங்க D வந்திருக்கு. சோ அப்போ இது நம்மளுடைய கரெக்ட் அட்டனி கிடையாது. சரி, ரெண்டாவது பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது பேஸ் 10 கொடுக்காங்க. பட் பேஸ் 10 இது மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 0 அதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கே எல்லாம் நமக்கு 11 எண் முறைமையில கிடையவே கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி ஆப்ஷன் டி பாத்துக்கோங்க, 181 பேஸ் 8. சோ ஆக்டல் நம்பர்ஸ்ல 0 to 7 வரைக்கும் தான், 8 கிடையாது. சோ அப்போ ஆப்ஷன் டி ரூல்ட் அவுட், ஆப்ஷன் சி ரூல்ட் அவுட், ஆப்ஷன் ஏவும் ரூல்ட் அவுட். இது மட்டும்தான் கணினியினுடைய எண்முறைமை 0 111 000 பேஸ். உங்களுக்கு 11 எண்முறைமை டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல 0ல இருந்து 9 வரை யூஸ் பண்ணலாம். சோ அப்ப இது எது கரெக்ட் பேட்டர்ன்? ஆப்ஷன் பி. சாரி, சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடணும். டெசிமல் 49 base 10 is equal to which number? இங்க எல்லாமே பேஸ் 2 தான் கொடுத்திருக்காங்க. சோ இது பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றீடு செய்திருக்காங்க. இது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சதுனால இங்க உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். 110001 பேஸ் 2 அப்படிங்கிறது தான் 49 பேஸ் 10 உடைய ஆன்சர். ஓகே, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 11011 base 2, what is the number type? Binary, decimal, octal, hexadecimal. Base 2 னு வந்துருச்சுனாவே அது என்ன நம்பர்? பைனரி. Seven B base 16, what is the number? Binary, decimal, hexadecimal, octal. Which one? Hexadecimal. Base 16 நாவே hexadecimal. அங்க 7ம் hexadecimal இருக்கு, Bயும் இருக்கு. What is the correct number in this number pattern? So இதுல வந்து G இல்ல K இல்ல 8க்கு வந்து வராது. So அப்போ இதுதான் கரெக்ட் நம்பர் பேட்டர்ன். சோ நம்ம எப்படி எல்லாம் அதுல பார்க்கணுங்கிறது பாருங்க. இந்த 49 base 10 is equals to 1 0 அது இருக்கு இல்லையா, அது மட்டும் இங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபார்ட்டி நைன் பேஸ் 10 தானே, இங்க நம்ம போர்ட்ல நோட் பண்ணிக்கலாம். அது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி
இதுவும் கன்வர்ஷன் ப்ராப்ளம் தான். சரி, கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் தான். How do you express 255 as a binary number? 255 இந்த பைனரி நம்பரா சொல்லலாம். இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பேஸ் 10 பேஸ் 2 பேஸ் 8 எதுவும் சொல்லல. அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் 10 வச்சு பேஸ் 2 கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 10101101 அப்புறம் இங்க ஆப்ஷன் 11111111 0111101 அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல மோர் ஆர் லெஸ் நியர் பை வராததை முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே பேஸ் 10 வச்சு 2க்கு ஒரு ஆன்சர் வந்துச்சோ அதை கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்கன்னா அது ஆன்சர்னு உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆயிடும். பட் நம்மளுடைய டவுட் கிளாரிஃபை ஆகிறதுக்காக பேலன்ஸ் இருக்கிற 3 நம்பர் அதுக்கு நியர்பையாவது வருதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. வந்தது அப்படின்னா வராது, வந்ததுன்னா பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல 111111 தான் ஆன்சர். இதை ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். How do you express 25 as a binary number? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. 11001 10101 00111 11111. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Double 1001 is the option for 25 பைனரி நம்பரா சொல்றதுக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். How do you express 97 as a binary number? 11000001 0111101 111101 0101011. 97 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இதான் அதனுடைய ஆன்சர். அப்படியே நீங்க சைட்ல போர்ட்ல பாத்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். How do you express 127 as a binary number? ஆறு 2 12 3 6 பேலன்ஸ் 1 2ஆல போட்டா 3 6 1 பேலன்ஸ் 1 2ஆல போட்டா 15 2 30 பேலன்ஸ் 1 7 2 14 பேலன்ஸ் 1 3 2 6 பேலன்ஸ் 1 2 1 2 பேலன்ஸ் 1. சோ எல்லாமே 1 1 1 1 1 1. So அடுத்தது convert the binary to decimal. ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்.
129. Convert this binary to decimal. 11011010. இது வந்து 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 4, 5, 6, 7. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணுங்க. அது 128. அடுத்த நம்பர் 0 விட்டுடுங்க. 2 to the power 5 is 32. 128 plus 32. 1, 1, 2, 3, 1, 2, 4, 8. So இதில் ஆட் பண்ணுவோம். 128, 36, 1, 2 and 3. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 171. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். 2 to the power 0 வந்து 1. இது வந்து 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 5, 6, 7 எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 2 to the power 4 என்ன வரும்? 16. அடுத்தது 32. அடுத்தது 64. அடுத்தது 128. அடுத்தது 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 241. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போடாமலேயே கூட நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது ஃபர்ஸ்ட் லெசன்ல டவுட் பண்ணதுன்னா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நன்றி, வணக்கம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தது? இதோட நம்மளுடைய முதல் பாடமானது முடிந்தது. டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.